8th சோசியல் ஸ்டடீஸில் மக்கள் புரட்சி பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். 1757 பிளாசி போருக்கு அப்புறம் தான் நாட்டின் அரசியல் சமூக பொருளாதார நிலையை பாதிக்கும் வகையில் ஆங்கிலேயரால் நாட்டின் பல பகுதிகளில் அரசியல் பொருளாதார ஆதிக்கம் ஏற்படுத்தப்பட்டது. 1757 பிளாசி போர் ஷாஜூத்தலாவுக்கும் ஆங்கிலேயருக்கும் ஏற்படுது. அப்புறம் ஆங்கிலேயர் அதில் ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இந்தியாவில். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆங்கிலேயர் நாட்டில் பல பகுதிகளில் அரசியல் பொருளாதார ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக பண்ணாங்க ஆங்கிலேயர். இதனால் திறன்மிக்க நம்ம நாட்டில் திறன்மிக்க நிலக்கிழார்கள் தலைவர்களிடையே அதிகார வேறுபாடு ஏற்பட்டுச்சுங்கனாங்க. அதிகார வேறுபாடு ஏற்பட்டுச்சு. ஆங்கிலேயர்கள் அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர் பாளையக்காரரிடமிருந்து வருடாந்திர கப்பல் வசூலுக்கு உரிமை பெற்றாங்க. இது அறிமுகம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர் வருடாந்திர கப்பல் வசூலுக்கு உரிமை ஆங்கிலேயர் பெற்றாங்க. ஆங்கிலேயர்கள் யார்கிட்ட பெற்றாங்கன்னா பாளையக்காரரிடம் பெற்றாங்க. ஆங்கிலேயரோட முதல் எதிர்ப்பு எங்கன்னா புலித்தேவரால் ஏற்படுத்தப்பட்டதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற பாளையக்காரர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமைத்துரை, மருது சகோதரர்கள், திறன் சின்னமலை இவங்களாம் ஆங்கிலேயர் எதிர்த்தாங்கங்கிறாங்க. இந்த லெசனில் பாளையங்களின் தோற்றம் பார்த்திங்கன்னா கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் அதெல்லாம் பார்க்குறோம். பாளையம் எப்படி தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க இன்ட்ரடக்ஷனில். பாளையங்களின் தோற்றம். விஜயநகர ஆட்சி. இந்த விஜயநகர ஆட்சியாளர்கள் இருப்பாங்க. அவங்க தங்கள் மாகாணங்களை அவங்க நாயக்கர்களை நியமித்தாங்க. அதுக்கப்புறம் மதுரை நாயக்கர் பாளையக்காரர்களை நியமித்தாங்க. 1529 விஸ்வநாதர் மதுரை நாயக்கர் மதுரை நாயக்கர் இவர் அவரது மாகாணங்களை அதிகாரிகள் அதிகமாக பெற விரும்பி என்ன பண்ணாருன்னா, சிறுகுடி தலைவர்கள் அவரால் சிறுகுடி தலைவர்கள் கட்டுப்படுத்த முடியல. விஸ்வநாதரால் இந்த சிறுகுடி தலைவர்கள் கட்டுப்படுத்த முடியல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட அமைச்சர் விஸ்வநாதரோட அமைச்சர் அரியநாதர் அவரோட கலந்து ஆலோசிக்கிறாரு. ஆலோசித்ததுக்கப்புறம் 1529 பாளையக்கார முறையை ஏற்படுத்துகிறாரு. விஸ்வநாதர் அவரோட அமைச்சர் அரியநாதருடன் கலந்து ஆலோசித்து 1529 பாளையக்கார முறையை ஏற்படுத்துகிறாரு. அதன் மூலம் தான் இந்த நாடு முக்கியம் 72 நாடு 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையமும் ஃபஸ்ட்டு நாடு என்ன பண்ணாங்கன்னா 72 பாளையங்களாக பிரிக்கிறாங்க. பிரிக்கப்பட்டு அது ஒவ்வொரு பாளையம் ஒவ்வொரு பாளையமும் ஒரு பாளையக்காருக்கு கொண்டு வரப்படுது. என்னென்னா நிர்வாகம் பண்ணணும். அது பாளையத்தை பார்த்துக்காண்டி இந்த பாளையம்னா ஒரு ஊர், அந்த ஊரில் கீழே இந்த பாளையக்காரர்களை நியமிக்கிறாங்க. பாளையக்காரர்களை கீழே கொண்டு வரப்பட்டு நிர்வாகம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பாளையக்காரரும் பார்த்திங்கன்னா ஒரு பிரதேசத்தின் அல்லது பாளையத்தின் உரிமையாக கருதப்பட்டது. உரிமையாளராகவே இருக்கிறாங்க அந்த பாளையக்காரர்கள். இந்த பாளையக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாயக்கர்களுக்கு தேவைப்படும் போது நாயக்கர்களுக்கு தேவைப்படும் போது இராணுவமும் மற்ற உதவிகளையும் முழுமதும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாளையக்காரர்களாம் நாயக்கர்கள் இந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ணணும் அவங்க. நெக்ஸ்ட்டு பாளையக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா வரிகளை வசூலித்து பாளையக்காரர்கள் வரிகளை வசூலிக்கிறாங்க. மக்கள்கிட்ட வரிகளை வசூலித்து அவங்க வசூலித்த வரி பணத்தில் 1/3 பங்கை மதுரை நாயக்கர்கள் கொடுக்குறாங்க. அடுத்த 1/3 பங்கை என்ன பண்ணுறாங்கன்னா இராணுவ செலவிற்கு கொடுத்துட்டு மீதியை அவங்க சொந்த செலவுக்கு வைத்துக்கொள்கிறாங்க. இப்போ பாளையக்காரர்கள் தான் வரிகளை வசூலிக்கிறாங்க. அதை வசூலித்த பணத்தை மதுரை நாயக்கர்களுக்கும் அவங்க செலவுக்கு இராணுவ செலவுக்கும் வச்சுக்கிறாங்க. பாளையக்காரர்கள் அவங்களா தோன்றலை, தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பாளையக்காரர்களாம் தோற்றுவிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்ட்ரடக்ஷனில். நெக்ஸ்ட்டு தென்னிந்தியாவில் தொடக்ககால புரட்சிகள். இது மாதிரி 10th இருக்குது, 10th லெசனில் இருக்குது. ரொம்ப டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது இன்ட்ரடக்ஷன் தான். தென்னிந்தியாவில் தொடக்ககால புரட்சிகள். பாளையக்காரர்களின் புரட்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாளையக்காரர் புரட்சி 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் அரசியலில் பாளையக்காரர் முக்கிய பங்கு. எப்போ முக்கிய பங்குனா 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் முக்கிய பங்கு. பாளையக்காரர் பங்கு முக்கிய பங்கு.
அவங்க வந்து தங்களை சுதந்திரமானவர்களை கருதுனாங்க. அதுக்கப்புறம் பாளையக்காரர்களை வந்து 2 பாளையங்களாக பிரித்தாங்க. பாளையக்காரர்களிடையே 2 பாளையங்களாக பிரித்தாங்க. எப்படின்னா கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம். கிழக்கு பாளையம் ஊர் பார்த்திங்கன்னா சாத்தூர், நாகாலபுரம், எட்டயபுரம், பாஞ்சலாங்குடி, இதெல்லாம் வந்து கிழக்கு பாளையம் சேர்ந்த ஊர்கள். அந்த மேற்கு பாளையத்து ஊர்கள் வந்து ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, இதெல்லாம் வந்து சிங்கம்பட்டி, இதெல்லாம் வந்து மேற்கு பாளையத்தை சேர்ந்த ஊர்கள். இப்போ 2ஆக பிரிக்கிறாங்க. ஏன்னா நிர்வாகம் பண்ண கஷ்டமாக இருக்கிறாங்க. ரெண்டு பாளையமாக பிரிச்சுக்கிறாங்க. பிரித்து நிர்வாகம் பண்ணுறாங்க. இந்த நாயக்கர்கள் கிழக்கு பாளையங்கள் இருந்த நாயக்கர்கள் என்ன நாயக்கர்கள்லாம் கட்டபொம்மன் கட்டுப்பாடு கீழே தான் ஆட்சி பண்ணாங்க. கட்டபொம்மன் கட்டுப்பாடு கீழே வந்து யார் ஆட்சி பண்ணாங்கன்னா கிழக்கு பாளையங்கள் உள்ள நாயக்கர்கள். அதான் மேற்கு பாளையங்கள் இருந்த மறவர்கள், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா புலித்தேவரின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி புரிந்தன. கிழக்கு பாளையம்னா கட்டபொம்மன், மேற்கு பாளையம்னா புலித்தேவர். அவ்வளோதான். இந்த 2 பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களுக்கு அப்பம் கட்ட 2 பாளையக்காரர்கள் சேர்ந்த எல்லா பேருமே பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருக்கு வந்து கப்பம் கட்ட மறுத்து கிளர்ச்சியில் ஈடுபட்டன. இப்போ வந்து பாளையக்காரர்களுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஒரு போராட்டம் ஏற்படுது. அதனால அரசு வந்து வலிமையான பரிணாமம் வந்து ஏற்படுதுங்கிறாங்க. ஏன்னா கப்பம் கட்ட மறுக்கிறாங்க. பாளையக்காரர்களை வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு கப்பம் கட்ட மறுக்கிறாங்க. அதனால கிளர்ச்சி ஏற்படுறாங்க. போராட்டம் 1792 வந்து கர்நாடக உடன்படிக்கை பண்ணுறாங்க. கர்நாடக உடன்படிக்கையில் பார்த்திங்கன்னா 1792 திப்பு சுல்தானும் ஆங்கிலேயர்களும் பண்ணிக்கிறாங்க. ஸ்ரீரங்க உடன்படிக்கைங்கிறாங்க. அந்த ஸ்ரீரங்க உடன்படிக்கையில் தான் அந்த ஆங்கில அதிகாரம் பாளையக்கார மீது அதில் தான் வந்து ஆங்கில அதிகாரம் வந்து பாளையக்காரர்கள் மீது அதிகமாக இருக்குதுங்கிறாங்க, செலுத்துகிறாங்க. இந்த உடன்படிக்கையின்படி 1792 வந்து இந்த கர்நாடக உடன்படிக்கையால் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து வரி வசூல் செய்ய உரிமை பெற்றனர். ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப அதிகாரம் அதிகமாக இருந்தனால வரி வசூல் செய்ய உரிமை வந்து இவங்க பெற்றானா இதனால் பாளையக்காரர்கள் புரட்சி வந்து வெடித்ததுங்கிறாங்க. பாளையக்காரர் வந்து புரட்சி பண்ணுறாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து கம்பல் பண்ணி வரி வசூல் செய்ய உரிமை வந்து பெற்றாங்க. புலித்தேவர் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் புலித்தேவர். தமிழ்நாட்டில் வந்து முன்னோடியாக இருந்தவர் புலித்தேவர் தான். ஃபஸ்ட்டு ஆங்கிலேய ஆட்சியை எதிர்ப்பதில் முன்னோடினா யாருன்னா புலித்தேவர் தான். இவர் வந்து திருநெல்வேலியின் அருகில் இவர் எங்கே இருக்காருன்னா திருநெல்வேலியில் அருகில் இருந்த நெற்கட்டும் சேவல் என்ற பாளையத்தின் பாளையக்காரர். புலித்தேவர் ஒரு பாளையக்காரர் தான். அவர் வந்து திருநெல்வேலியில் பகுதியில் நெற்கட்டு சேவலத்தில் உள்ள ஒரு பாளையக்காரங்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்ண இவர் இந்த புலித்தேவர் ஆட்சி காலத்தில் ஆற்காடு நவாபான முகமது அலி யாருன்னா ஆற்காடு நவாப், அவருக்கும் ஆங்கிலேயருக்கும் கப்பம் கட்ட மறுத்து எதிர்க்கிறாரு. புலித்தேவர் ஃபஸ்ட்டு எதிர்க்கிறாரு. ஆற்காடு நவாப்பும் ஆங்கிலேயர் கூட்டுப்படை 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, புலித்தேவரை தாக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து புலித்தேவரை தாக்குறாங்க. அந்த கூட்டுப்படைகளாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருநெல்வேலியில் புலித்தேவர் இப்போ வந்து புலித்தேவர் வந்து தோற்கடிக்கிறாரு. யாருன்னா ஆற்காடு நவாப்பையும் ஆங்கிலேயரும் தோற்கடிக்கிறாரு. அதான் இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னனா புலித்தேவர் தான். இப்போ வேணால் ஆற்காடு நவாப்பும் ஆங்கிலேயரும் சேர்ந்து புலித்தேவரை வந்து தாக்குறாங்க. புலித்தேவர் வந்து வெற்றி கொள்கிறாரு. முதல் இந்திய மன்னனா புலித்தேவர் தான். இந்த வெற்றிக்கு பிறகு புலித்தேவர் என்ன பண்ணுறான்னா திரும்ப தாக்குவாங்க. அப்போ ஆங்கிலேய சும்மா இல்லாமல் திரும்ப தாக்குவாங்க. புலித்தேவர் என்ன பண்ணுறேன்னா நவாப் மற்றும் ஆற்காடு நவாப்பையும் ஆங்கிலேயரையும் எதிர்க்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாளையக்கார கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாரு. பாளையக்காரர்கள்லாம் வந்து இந்தியாவில் உள்ளவங்க அவங்க கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாரு. நவாப்பையும் ஆங்கிலேயர் எதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாளையக்கார கூட்டமைப்பை ஏற்படுன்னு சொல்லிட்டு உருவாக்குறாரு. கூட்டமைப்பை ஏற்படுத்துறாரு. நெக்ஸ்ட்டு 1959 யூசுப் கான் வராரு. இவர் வந்து யூசுப் கான் வந்து என்ன பண்ணுறாரு, ஆற்காடு நவாப்பின் படைகளை வந்து ஆற்காடு நவாப்பின் படைகள் நெற்கட்டும் சேவல் தாக்குனா. இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா இந்த ஆற்காடு நவாப் வந்து யூசுப் கான் தலைமையில் வந்து நெற்கட்டும் சேவலை வந்து தாக்குறாங்க. யூசுப் கான் தலைமை ஏற்றாரு. இவர் வந்து நெற்கட்டும் சேவலை வந்து தாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த நொழியில் புலித்தேவர் வந்து அந்த அந்தநல்லூர் ஒரு இடத்துல வந்து புலித்தேவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார் 1959. அதுக்கப்புறம் 1761 வந்து ஆற்காடு நவாப்பின் படைகள்
ஆர்கா நவாபின் படைகளை வந்து நெற்கடிசையில் வந்து கைப்பற்றாங்க, அந்த இடத்த வந்து கைப்பற்றாங்க. புழுதி வந்து தலைமறைவாகிறாரு. அதுக்கப்புறம் 1764 வந்து நெற்கடிசையில் மீண்டும் கைப்பற்றார். திரும்ப வந்து ஃபஸ்ட்டு தோற்று போகிறாரு புழுதிவர். நெக்ஸ்ட்டு வந்து 1964 வந்து திரும்ப வந்து நெற்கடிசையில் வந்து கைப்பற்றாரு. புழுதிவர் வந்து கைப்பற்றாரு. வந்து ஆர்கா நவாப் வந்து கைப்பற்றாரு. 1967 வந்து கேப்டன் ஹெம்பல் என்பவர் வந்து திரும்ப வந்து என்ன பண்ணாங்க, 1967 வந்து கேப்டன் ஹெம்பல் வந்து போர் புரிகிறாரு. யாரோட? புலித்தேவரோட. புலித்தேவர் வந்து தோற்று போகிறாரு. நெக்ஸ்ட்டு புலித்தேவர் வந்து 67 வந்து தலைமறைவாக வாழ்ந்து அவரோட நோக்கம் நிறைவேறாமலே இறந்து போகிறாருங்கிறாங்க. ஆனால் என்ன சொன்னாங்க, இறந்து போனாலும் புலித்தேவர் வந்து இறந்து போனாலும் அவங்க விடுதலைக்கான அவரோட துணிச்சலான போராட்டம் தென்னிந்திய வரலாற்றில் நிலைத்திருக்கும். அவரோட துணிச்சலான போராட்டம் தென்னிந்திய வரலாற்றில் நிலைத்திருக்கும். ரொம்ப வந்து எதிர்த்து போராடினார், ஆங்கிலேயர் வந்து எதிர்த்து போராடினார். 59 வரும், 61, 64, 67. ஃபஸ்ட்டு 59 வந்து தாக்குறாங்க புலித்தேவரை. அப்புறம் 61 வந்து அந்த நெற்கடிசையில் வந்து கைப்பற்றுறாங்க. யார் வந்து ஆர்கா நவாப் வந்து கைப்பற்றாரு. திரும்ப வந்து 64 வந்து புலித்தேவர் வந்து நெற்கடிசையில் வந்து கைப்பற்றாரு. அவர் வந்து கைப்பற்றாரு. திரும்ப 67 வந்து கேப்டன் ஹெம்பல் வந்து தாக்குறாரு புலித்தேவரை. புலித்தேவர் வந்து தோற்கடிக்கப்பட்டு தலைமறைவாகிறாரு 67. வீரபாண்டிய கட்டபொம்மன் இம்பார்ட்டன்ட். பாண்டியர்களின் கீழ் வந்து நிலைமான அடிப்படையில் பாஞ்சாலங்குறிஞ்சியை தலைநகராக கொண்டு ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் வந்திருந்தார். அவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்தவங்க. இவர் வந்து வீரபாண்டியபுரம் ஒரு ஊரை வந்து ஆட்சி பண்ணுறாரு. ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் வந்து வீரபாண்டியபுரத்தை வந்து ஆட்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து நாயக்கரின் ஆட்சி வந்து பாளையக்காரர் ஆனார். அவர் ஜெகவீர பாண்டியனுக்கு அப்புறம் வந்து அவரது மகன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வராரு. இவர் ஒரு பாளையக்காரர். இவரோட வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரது மனைவி ஜக்கம்மா, சகோதரர் வீரபாண்டிய கட்டபொம்மனோட சகோதரர் தான் ஊமைத்துறை சபத்தை, அவங்களாம் இருக்காங்க. ஆர்கா நவாப் பற்றி பார்க்கலாம். விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்ன முகலாயர்கள் வந்து தெற்கில் வந்து அவங்க மேலாண்மை வந்து நிறுவனாங்க. முகலாயர்கள் வந்து தெற்கு பகுதியில் வந்து அவங்க மேலாண்மை வந்து நிறுவனாங்கிறது அவங்க ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு. கர்நாடகாவில் வந்து ஆர்கா நவாப் வந்து முகலாயர்களோட பிரதிநிதியர் இருந்தாங்க. சப்போஸ் கேட்கலாம், யார் வந்து கர்நாடக நவாப்புக்கு பிரதிநிதியாக இருந்தாங்கன்னா முகலாயர்கள். இந்த பாஞ்சாலங்குறிச்சி யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். ஜெகவீர பாண்டியனுக்கு அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வருவார். அந்த பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள பாளையமும் வந்து நவாபின் ஆளுகையின் கீழே கொண்டு வரப்பட்டது. திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்க, நவாப் என்ன பண்ணுறாங்க, சும்மா இல்லாமல் கப்பம் கட்டுன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறாங்க. கப்பம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கம்பல் பண்ணுறாங்க. அதனால் வந்து 1792 கர்நாடக உடன்படிக்கை சொன்னோம்ல, 1992 கர்நாடக உடன்படிக்கை, அதில் வந்து தான் அரசியல் நிலைமை வந்து முற்றிலும் வந்து மாறியதுங்கிறாங்க. இந்த உடன்படிக்கையில் தான் ஆங்கிலோட அதிகாரம் வந்து அதிகமாக இருந்துச்சு. 1992 அப்புறம் தான் ஆங்கிலோட அதிகாரம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சியில் கம்பெனி வந்து பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து வரி வசூல் செய்ய உரிமையை பெற்றது. இப்போ வந்து உரிமை பெறுறாங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் போய் வரி வசூல் உரிமை வந்து வாங்குறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, சும்மா இல்லை, பாஞ்சாலங்குறிச்சி யார் இருக்காங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கார். அவர் வந்து கப்பல் வந்து என்ன சொன்னான்னா கப்பம் கட்ட மறுக்கிறாரு. கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து கப்பம் கட்ட மறுக்கிறாரு. கப்பம் வசூலித்ததே முதல் காரணம்ங்கிறாங்க. ஆங்கிலேயருக்கும் கட்டபொம்மனுக்கும் மோதலுக்கு முதல் காரணம்ங்கிறாங்க. கப்பம் வந்து கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க வீரபாண்டிய கட்டபொம்மனை. இதை வந்து இவர் எதிர்க்கிறாரு கட்டபொம்மன் ஜாக்சன் சந்திப்பு. ஜாக்சன் யாருன்னு பார்க்கலாம். இவர் வந்து கலெக்டர். இந்த கட்டபொம்மன் காலின் ஜாக்சன். இவர் வந்து ராமநாதபுரம் கலெக்டர் தான் ஜாக்சனு. இவருக்கும் கட்டபொம்மனுக்கு என்ன தொடர்புன்னு பார்க்கலாம். ராமநாதபுரம் கலெக்டர் காலின் ஜாக்சன். இவர் வந்து 1798 வந்து ஒரு நிலுவைத் தொகை வந்து செலுத்தணும்னு சொல்லிட்டு கட்டபொம்மனுக்கு கடிதங்கள் வந்து ஃபஸ்ட் கடிதம் எழுதுறாரு கட்டபொம்மனுக்கு.
கட்டபொம்மன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டில் வந்து பஞ்சம் இருக்குது, அதனால் வந்து நிலுவை வந்து செலுத்தும் சூழ்நிலை இப்போ இல்லைன்னு சொல்கிறாரு. பதில் கடிதம் எழுதுறாரு கட்டபொம்மன் வந்து. பஞ்சம் இருப்பதுனால இப்போ வந்து கப்பம் கட்டுற நிலைமை இல்லைன்னு சொல்லிட்டு எழுதுறாரு. இதெல்லாம் கோபமடைகிறார். காளியன் ஜாக்சன் வந்து கோபமடைகிறாரு. நம்ம சொன்னதை அவர் கேட்கலான்னு சொல்லிட்டு கோபம் அடைஞ்சு என்ன பண்ணுறாரு, கட்டபொம்மனை தண்டிக்கணும் ஒரு படையை அனுப்புகிறாரு. கட்டபொம்மனை வந்து தண்டிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு படையை அனுப்புகிறாரு. கட்டபொம்மன் வந்து ஒரு துணிச்சலாக இருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ராமநாதபுரம் கலெக்டர் வந்து கலந்துரையாடல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ சென்னை அரசாங்கம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ராமநாதபுரம் கலெக்டரையே வந்து சந்திக்கணும்னு சொல்லிட்டு கட்டபொம்மனை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. 1998 வந்து கட்டபொம்மன் வந்து தனது அமைச்சர்ஸ் யாருன்னா, கட்டபொம்மனோட அமைச்சர் வந்து சிவசுப்ரமணியன். இது வந்து 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ராமநாதபுரத்தில் வந்து கலெக்டர் காளியன் ஜாக்சன் வந்து சந்திக்கிறாங்க 98. நெக்ஸ்ட் வந்து 1080 பக்கோடா. இவர் என்ன பண்ணுறாரு, கட்டபொம்மன் வந்து 1080 பக்கோடா வந்து பாக்கிய தவிர மற்ற வரியை வந்து கட்டபொம்மன் வந்து செலுத்திட்டாரு. இருந்தாலும் கணக்குகள் வந்து சரி பார்க்குறாங்க. காளியன் ஜாக்சன் வந்து கணக்குகள் சரி பார்க்கும்போது ஜாக்சன் வந்து சமாதானம் அடைகிறார். ஏன்னா கப்பம் கட்டிட்ட கொஞ்சம் ஓரளவு கப்பம் கட்டினதுக்கப்புறம் வந்து ஜாக்சன் வந்து சமாதானம் அடைகிறாரு. இந்த சந்திப்புகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டபொம்மனை வந்து 3 மணி நேரம் நிற்க வைக்கிறாரு ஜாக்சன் வந்து. வேணுமனைக்கு வந்து அவமரியாதை பண்ணுறதுக்காண்டி கட்டபொம்மனை வந்து காளியன் ஜாக்சன் வந்து 3 மணி நேரம் நிற்க வைக்கிறாரு. கட்டபொம்மனையும் அவரோட அமைச்சர் சிவசுப்ரமணியத்தையும். இப்போ என்ன பண்ணுறாரு, கட்டபொம்மன் வந்து அவமானப்படுத்த இல்லாமல் கைது பண்ணலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, ஊமைத்திரை வந்து இந்த கோட்டைக்குள்ள வருவார். ஊமைத்திரை வந்து கோட்டைக்குள்ள வந்து தப்பிக்க வந்து ஹெல்ப் பண்ணுவார். கட்டபொம்மன் வந்து தப்பிக்க வந்து ஹெல்ப் பண்ண வருவார். அப்போ வந்து கட்டபொம்மனும் அமைச்சர் வந்து தப்பிக்க முயல்வாங்க. ஆனால் வந்து கட்டபொம்மன் மட்டும் வந்து தப்பிச்சுவார். துரதிர்ஷ்டமாக கட்டபொம்மன் மட்டும் தான் தப்பிச்சுவார். நெக்ஸ்ட்டு சிவசுப்ரமணியன் வந்து தப்பிக்க முடியாது. இது ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேட்டால் ஊமைத்திரை. கட்டபொம்மன் தப்பிக்க ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேட்டேன்னா ஊமைத்திரை தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஆனால் சிவசுப்ரமணியன் வந்து மாட்டிக்குவார். எட்வர்ட் கிளைவ் கட்டபொம்மன். இப்போ பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து போகிறாரு கட்டபொம்மன். போனதுக்கப்புறம் வந்து எட்வர்ட் கிளைவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனு. அப்போ என்ன பண்ணுறாரு, இவருக்கும் கட்டபொம்மனுக்கு என்ன தெரியும் பார்க்கலாம். பாஞ்சாலங்குறிச்சிக்கு போனதுக்கப்புறம் கட்டபொம்மன் என்ன பண்ணாருன்னா, கலெக்டர் காளியன் ஜாக்சன் வந்து என்கிட்ட வந்து அவமரியாதை நடந்துக்கிட்டாரு எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்னை கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. சென்னை கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் வந்து சென்னை கவுன்சிலுக்கு கடிதம் எழுதுறாரு. யாருன்னா கட்டபொம்மன் வந்து எழுதுறாரு. கடிதத்தை கண்ட சென்னை கவுன்சிலிங் கவர்னர். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை கவுன்சிலுக்கு கடிதம் எழுதுறாரா, காளியன் ஜாக்சன் வந்து எப்படி அவர்கிட்ட நடந்துட்டான்னு சொல்லிட்டு. இதை பார்த்து யாருன்னா சென்னை கவுன்சிலிங் கவர்னர் எட்வர்ட் கிளைவ். யாருன்னு கேட்பாங்க. எட்வர்ட் கிளைவ் வந்து சென்னை கவுன்சிலரோட கவர்னர். இது வந்து கட்டபொம்மன் வந்து சரணடைய சொல்லிட்டு ஆணையிடுறாரு. நீங்கள் வந்து சரணடைய சொல்லிட்டு ஆணையிடுறாரு. சென்னை கவுன்சில் என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டபொம்மனை வந்து ஒரு குழுவில் முன்னிலையில் வந்து வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிவசுப்ரமணியத்தை வந்து விடுதலை பண்ணுறாங்க. காளியன் ஜாக்சன் வந்து தப்பான அணுகுமுறை பண்ணுறாரு. அதனால் வந்து யார்கிட்டனா கட்டபொம்மனை தப்பான அணுகுமுறை பண்ணுறதுனால பதவி நீக்கம் பண்ணுறாங்க. கலெக்டர் ஜாக்சனை வந்து பதவி நீக்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பதிலாக தான் எஸ்ஆர் லூசிங்டன் வராரு. கலெக்டர் காளியன் ஜாக்சன் வந்து பதவி நீக்கம் பண்ணதுக்கப்புறம் கலெக்டராக திரும்ப எஸ்ஆர் லூசிங்டன் வந்து நியமிக்க வராங்க. இதுதான் வந்து எட்வர்ட் கிளைவுக்கும் கட்டபொம்மனுக்கும் உள்ள தொடர்பு. எட்வர்ட் கிளைவ் யாருன்னா சென்னை கவுன்சிலிங் கவர்னர் தான் எட்வர்ட் கிளைவ். கலெக்டர் யாருன்னா காளியன் ஜாக்சன். பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு. பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் கூட்டமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். சிவகங்கையில் மருதுபாண்டி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அருகில் இருந்த பாளையக்காரர்கள்லாம் எல்லாம் ஒன்றிணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்துகிறாங்க. அது என்ன கூட்டமைப்புனா தென்னிந்திய கிளர்ச்சியான கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு தான் பேர் வந்து தென்னிந்திய கிளர்ச்சியான கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. எதுக்குன்னா ஆங்கிலேயர் எதுக்குனுக்காக கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இந்த கூட்டமைப்பில் ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிடுறாங்க. இது வந்து தான் திருச்சிராப்பள்ளி அறிக்கை சொல்கிறாங்க. இந்த கட்டபொம்மன் வந்து இதில் வந்து ரொம்ப இந்த கூட்டமைப்பில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. ஏன்னா கூட்டமைப்பாக சும்மா இல்லை, நிறையா பேர் சேர்ந்து கூட்டமைப்பாக
இருந்துச்சு. ஆங்கிலேயர் எதிர்க்கும் போது பலம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கட்டபொம்மனுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த கிளர்ச்சி கூட்டமைப்பில் வந்து சிவகிரிபாளையம் இங்கே இந்தியாவில் உள்ளவங்க இவங்க வந்து இணைய மறுக்கிறாங்க இந்த கூட்டமைப்பில். ஏன்னா கட்டபொம்மன் வந்து கோபம் ஏற்படுறவருக்கு இதெல்லாம் வந்து கட்டபொம்மன் சிவகிரிபாளையத்தை நோக்கி போகிறாரு. ஏன்னா சிவகிரிபாளையம் வந்து இந்த கூட்டமைப்பில் வந்து இணைய மறுக்கிறாங்க. இந்த கூட்டமைப்பு எதுக்குன்னா ஆங்கிலேயர் எதிர்க்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. சிவகிரிபாளையம் வந்து ஆல்ரெடி வந்து கம்பெனிக்கு வந்து கப்பம் கட்டுறாங்க. இதனால வந்து கட்டபொம்மனுக்கு கோபம் ஏற்படுது. எதுக்கு கப்பம் கட்டணும், அவங்க அடி பண்ணிடுறாங்க. சிவகிரிபாளையம் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து அடி பண்ணிடுறாங்க. சிவகிரிபாளையத்தை மீது படையெடுப்பு பண்ணுறாரு. நெக்ஸ்டோட கம்பெனியோட படைகள் வந்து பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி செல்ல அணையிட்டது. பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி போங்கன்னு சொல்லிட்டு அணையிடுறாங்க. இந்த கம்பெனியோட படைகள் வந்து அணையிடுறாங்க. பாஞ்சாலங்குறிச்சி எப்படி வீழ்ச்சின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மேஜர் பானர்மன் வராரு. மேஜர் பானர்மன் பார்க்கலாம் எப்படி 1999 செப்டம்பர் 5ஆம் நாள் வந்து மேஜர் பானர்மன் வந்து அவர் படையை நோக்கி எங்கே போகிறாருன்னா பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி போகிறாரு. அந்த ஊரை தாக்கிறதுக்கு போகிறாரு. இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள கோட்டைகள் உள்ள அனைத்து செய்தி தொடர்பையும் எல்லாம் துண்டிக்கிறாங்க. அப்போ தான் வந்து நியூஸ் போகாமல் அவங்கள வந்து தாக்கணும்னு சொல்லிட்டு ஆங்கிலேய படை வந்து எல்லாத்தையும் துண்டிக்கிறாங்க. செய்தித்துறைப்பு எல்லாத்தையும் துண்டிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோலார்பட்டியில் வந்து சண்டை நடக்குது. கோலார்பட்டியில் வந்து சண்டை நடக்குது. அதில் வந்து சிவசுப்ரமணியம் வந்து கைது பண்ணுறாங்க. கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, புதுக்கோட்டைக்கு தப்பி விடுறாரு. சிவசுப்ரமணியம் வந்து கைது பண்ணார். கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டைக்கு தப்பி விடுறாரு. ஆனால் அந்த களப்பூர் காடு இல்லை, களக்காடு போர்னு சொல்லுவாங்க. அந்த இடையில வந்து களக்காடு போர் நடக்கும். இந்த களப்பூர் காடுகளில் வந்து கட்டபொம்மன் வந்து மறந்துருப்பார். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புதுக்கோட்டை மன்னர் இவர் வந்து காட்டி கொடுத்துருவார். ஆங்கிலேயருக்கு வந்து காட்டி கொடுத்துருவார். வந்து கட்டபொம்மன் வந்து இங்கே மறைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துருவார். யாருன்னா புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான். கட்டபொம்மனை வந்து கைது செய்து இவர் வந்து என்ன பண்ண கட்டபொம்மனை கைது செய்து கம்பெனியோட வந்து ஒப்படைப்பார். விஜய ரகுநாத ராஜா கட்டபொம்மனை கம்பெனியோட வந்து ஒப்படைப்பார். இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வீழ்ந்த பிறகு இந்த பாணர்மன் வந்து சும்மா இல்லாமல் கைதிகள் எல்லாம் வந்து அழைத்து விசாரணை பண்ணி அவர்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கிறாரு. கைதிகளை விசாரணை பண்ணி மரண தண்டனை கொடுக்குறாரு இந்த பேனர்மேன். நாகாலாபுரத்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நாகாலாபுரத்துலேருந்து பேனர்மேன் தான். இப்போ சப்போஸ் கேட்கலாம், யாரும் வந்து தூக்கிலிடப்படுறாங்க. பேனர்மேன் வந்ததுக்கப்புறம் தான் நாகாலாபுரத்தில் சிவசுப்ரமணியன் வந்து தூக்கிலிடப்பட்டார். இந்த ஊரில் வந்து இடத்துல வந்து சிவசுப்ரமணியன் தூக்கிலிடப்பட்டார். அதுக்கப்புறம் அக்டோபர் 16 வந்து கட்டபொம்மன் வந்து பாளையக்காரர்கள் அவையின் முன் வந்து கட்டபொம்மன் வந்து சிறைக்கப்படுறாங்க. அடுத்த நாள் வந்து எப்போ இறந்து போகிறாங்கன்னா, கட்டபொம்மன் வந்து 1799 அக்டோபர் 16 வந்து கட்டபொம்மன் வந்து கைத்தல் என்ற இடத்துல இருந்து தூக்கிலிடப்பட்டாருங்க. பாணர்மன் முக்கியம், இவர் தான் வந்து நிலவலையும் பண்ணுறாரு. இப்போவும் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வீரம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கதை பாடல் மூலம் இன்றும் வந்து பெருமையாக நம்ம பேச போகிறோம். நெக்ஸ்ட் வேலுநாச்சியார்னா சிவகங்கை ராணி. வேலுநாச்சியார் வந்து 16 வயதில் சிவகங்கையின் ராஜா முத்துவடுகநாதர் வந்து திருமணம் பண்ணாங்க. 1972 வந்து ஆற்காடு நவாப்பு பிரிட்டிஷ் படைகள் எல்லாமே வந்து 2 பேர் சேர்ந்து வந்து சிவகங்கையின் மீது போர் தொடுக்கிறாங்க. சிவகங்கை யாருக்கான முத்துவடுகநாதர் இருக்கார். போர் புரிந்து முத்துவடுகநாதர் வந்து கொலை பண்ணுறாங்க. எங்கே கொல்லப்படுறாருன்னா காளையர் கோயில் என்ற இடத்துல வந்து கொல்லப்படுறாங்க. வேலுநாச்சியாரோட கணவர் அவர். நெக்ஸ்ட்டு வேலுநாச்சியோட மகள் வந்து வெள்ளச்சி நாச்சியார் வந்து தப்பித்து திண்டுக்கல் அருகில் விருப்பாட்சியில் வந்து போகிறாங்க. அந்த விருப்பாட்சி வந்து கோபால் நாயக்கர் இருக்காங்க. அந்த கோபால் நாயக்கர் தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க 2 பேர்த்துக்கும். வேலுநாச்சியாருக்கும் வெள்ளச்சி நாச்சியாருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இது வந்து 8 ஆண்டுகள் வந்து இந்த திண்டுக்கல்லில் விருப்பாட்சியில் வந்து இருக்காங்க. சும்மா இல்லாமல் ஒரு படையை அமைக்கிறாங்க. வேலுநாச்சியார் வந்து படையை அமைக்கிறாங்க. ஆங்கிலேயர் எதுக்குன்னு சொல்லிட்டு படையை அமைக்கிறாங்க. அப்போ வந்து ஆங்கிலேயர் தங்கள் ஆயுதங்களை எங்கே சேமித்து ஆங்கிலேயர்கள் வந்து ஆதிக்கம் இருக்கும், துப்பாக்கி பீரங்கி இது நிறையா இருக்கிறதுனால தானே
அவங்க தாக்குறாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி அதை அழிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வேலுநாச்சியார் வந்து ஒரு தாக்குதல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு உடையாள்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அனுப்புவாங்க. உடையாள் படை வீரர்களை அனுப்புவாங்க. ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆயுதங்களை எங்கே சேமித்திருக்கிறது என்பதை தனது நுண்ணறிவு படைப்பிரிவில் உதவியுடன் வந்து கண்டறிகிறாங்க. படைப்பிரிவில் வந்து உடையாள் இருப்பாங்க. வேலுநாச்சியார் படைப்பிரிவில் வந்து உடையாள் இருப்பாங்க. ஆயுதங்களை எங்கே சேமிச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அங்கே போய் தாக்குதல் நடத்துவாங்க. வேலுநாச்சியார் நம்பிக்கை படத்தில் தொண்டர், குயிலி எல்லாமே ஒரு தற்கொலை தாக்குதல் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. உடையாள் வந்து முக்கியமான பெண். குயிலி வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருப்பாங்க. அந்த ஆடு மேய்க்கும் ஒரு பெண் அந்த குயிலி. உங்கள்கிட்ட தான் ஆங்கிலேயர் கேட்பாங்க, வேலுநாச்சியார் வந்து எங்கே இருக்குவான்னு சொல்லிட்டு கேட்பாங்கும்போது அந்த குயிலி வந்து காட்டு குடிக்க மாட்டாங்க. அதனால் கொலை பண்ணிடுவாங்க. ஆங்கிலேயர் வந்து குயிலி வந்து கொலை பண்ணிடுவாங்க. ஒரு தற்கொலை தாக்குதல் வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. வேலுநாச்சியார் வந்து ஆங்கிலேயர் ஆயுதங்களை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு தற்கொலை தாக்குதல் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அதில் தான் வந்து உடையாள் அந்த பெண் வந்து இறந்து போகிறாங்க. உடையாள் அந்த பெண் வந்து இறந்து போகிறாங்க அந்த இதில். இவர் வந்து என்ன பண்ணுறாங்க, வேலுநாச்சியார் வந்து மருது சகோதரர்களோட உதவியோட வந்து திரும்ப வந்து சிவகங்கை வந்து கைப்பற்றி வந்து வேலுநாச்சியார் வந்து ராணியாக முடிசூட்டு கொள்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் முக்கியம். இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி. பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணை யாருன்னா வேலுநாச்சியார். இவங்க வந்து தமிழர்களால் வீரமங்கை தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. வீரமங்கை தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி யாருன்னு கேட்டால் வேலுநாச்சியார். நெக்ஸ்ட்டு மருது சகோதரர்கள் பார்க்கலாம். மருது சகோதரர்கள் யாருன்னா, மருது சகோதரர்கள் வந்து பொன்னத்தாள் மூக்கையப்பா பழனியப்பன் 2 பேர்த்தோட ஆகியோரின் மகன்கள் தான் அந்த மருது சகோதரர்கள். சின்ன மருது பெரிய மருது 2 பேர் இருப்பாங்க. மூத்த சகோதரர் தான் பெரிய மருது. இவர் வெள்ளை மருது சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இளைய மருது சின்ன மருது. மருது பாண்டியன் அந்த சின்ன மருது வந்து மருது பாண்டியன் சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக இருப்பார். சின்ன மருது தான் சிவகங்கை சிங்கம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சின்ன மருது சிவகங்கை சிங்கம். சின்ன மருது சிவகங்கை சிங்கம்னு யாருன்னு கேட்டால் சின்ன மருது. இவங்க வந்து முத்து வடுகநாத பெரிய உடையாரோட வந்து பணிபுரிவாங்க. மருது சகோதரர்கள் வந்து 1772 வந்து ஆற்காடு நவாப்பின் படைகள் வந்து சிவகங்கை முற்றுகையிட்டு அதை கைப்பற்றாங்க. யாருன்னா ஆற்காடு நவாப் படைகள் வந்து சிவகங்கை வந்து கைப்பற்றாங்க. இப்போல தான் முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர் வந்து இறந்து போகிறாங்க. இருப்பினும் வந்து திரும்ப வந்து என்ன பண்ணாங்க, சிவகங்கை மருது சகோதரர் வந்து திரும்ப வந்து அவங்க வந்து போர் புரிஞ்சு அந்த சிவகங்கை வந்து கைப்பற்றாங்க. சிவகங்கை கைப்பற்றி பெரிய மருது வந்து அரசராக இருக்கிறாரு. சின்ன மருது வந்து அவருக்கு ஆலோசகராக இருக்கிறாரு சிவகங்கையில். சின்ன மருது தான் சிவகங்கை சிங்கம் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த போருக்கு அப்புறம் சிவகங்கை சிங்கம் சொல்லிட்டு சின்ன மருது அழைக்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் தென்னிந்தியாவில் அந்த மருது சகோதரர்களால் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. மோதலுக்கான காரணங்கள் இப்போ பார்த்திங்கன்னா, இந்த கட்டபொம்மன் இருந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஊமைத்திரை கட்டபொம்மனோட சகோதரர்கள் ஊமைத்திரை செவத்தையா 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சிவகங்கைக்கு தப்பி விடுறாங்க. சிவகங்கைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து மருது சகோதரர்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சிவகங்கை வியாபாரிகள் உள்நாட்டு கொள்கைகள் வந்து இந்த சிவகங்கை வியாபாரிகள் வந்து தங்கள் உள்நாட்டு கொள்கையில் வந்து கம்பெனி வந்து தலையிடுறதுக்கு அவங்க விரும்பலை. இந்த காரணங்களுக்காக, இந்த 2 காரணங்களுக்காக தான் கம்பெனி வந்து என்ன பண்ணால் சிவகங்கைக்கு எதிராக போர் தந்தது. சிவகங்கையில் போய் மருது சகோதரர்கள் வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா ஊமைத்துறைக்கு செவத்தையாயிருக்கும். சிவகங்கையில் வியாபாரிகள் வந்து கம்பெனி வந்து அவங்க உள்நாட்டு கொள்கை வந்து தலையிட்டாங்க. அதை பிடிக்கல. 2 காரணங்களுக்கு தான் சண்டை ஏற்படுது. சிவகங்கைக்கும் ஆங்கிலேயருக்கும் சண்டை ஏற்படுது. சிவகங்கை கம்பெனிக்கும் சண்டை ஏற்படுது.